Daily. Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை அனகாபுத்தூரில் நீர்நிலை ஆக்கிரமிப்பு என கூறி வீடுகள் இடிக்கப்பட்டு வருகின்றன. நேற்று இருந்த வீடுகள் இன்று ஆக்கிரமிப்பு என்று கூறி இடிக்கப்பட்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெரி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அடையாறு ஆற்றின் கரைப்பகுதி அதன் அருகே நடைபாதைகளும் பூங்காக்களும் அமைக்கப் போவதாக கூறி சென்னை அனகாபுத்தூர் பகுதியில் அமைந்துள்ள 750 வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு வசிக்கும் 3500க்கும் மேற்பட்ட மக்களை அங்கிருந்து வெளியேற்ற முனையும் தமிழக அரசுக்கு எதிராகவும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு ஆதரவாகவும் துணை நிற்க இன்னும் சற்று நேரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் வர இருக்கிறார். அதே போல மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இங்கே வந்திருக்கிறார். இந்நிலையில இங்கே ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கவும், மக்கள் போராட்டத்தில் குதிக்காமல் இருக்கவும் ஏராளமான போலீசார் இங்கே பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறார்கள். இங்கே தாய் மூகாம்பிகை நகர், காகித மில்லத் நகர், சாந்தி நகர், எம்ஜிஆர் நகர், 3வது தெரு ஆகிய பகுதிகளில் ஏராளமான வீடுகள் இடிக்கப்பட்டிருப்பதால பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் இங்கே ஆறுதல் கூறுவதற்காக இங்கே வர இருக்கிறார்கள். அதே போல இங்க இருக்கக்கூடிய வீடுகள், அதாவது 40-50 ஆண்டுகளாக இங்கே வசித்து வருகிறோம், ஆனால் முன் அறிவிப்பின்றி இங்கே வீடுகள் இடித்திருக்கிறார்கள். அதே போல பொருட்களை அகற்றுவதற்கு கூட கால அவகாசம் கொடுக்காமல் உணவு அருந்தி கொண்டிருக்கும் பொழுதே எங்களை வெளியே அப்புறப்படுத்திவிட்டு இந்த வீடுகளை இடித்திருக்கிறார் என்று கண்ணீர் மல்க இங்க இருக்கக்கூடியவர்கள், இங்க வசிக்கக்கூடியவர்கள் பேட்டி அளிப்பதையும் இங்கே காண முடிகிறது. நேற்றிலிருந்து இன்று வரை பதட்டமான சூழலே இங்கு நிலவுகிறது. எனவே இந்த ஏரியாவுக்குள்ளே நுழைய இடத்திலேயே பேரிகார்டுகள் அமைத்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏரியாவிலேயே போராட்டம் நடைபெறாமல் இருப்பதற்காக ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். நாங்க பிறந்துதான் இங்கதான் சார். எங்க அம்மா எங்க அப்பா எல்லாம் இங்கதான் சார் இருந்தாங்க. 50 வருஷம் சார் நாங்க இருக்கிறது. முன்னேற்ப எல்லாம் எதுவும் சொல்ல சார். எங்களுக்கு என்ன சொன்னாங்க சார்? போங்க சார், போச்சு எங்க கஷ்டமெல்லாம் போச்சு. இனி என்ன இருக்க போகுது சொல்லு? ஒன்றும் கிடையாது. சாமான் வைக்கிறதுக்கு டைம் தெரியலையா சார்? சொல்லு, சாமான் இறக்கிறது நாங்க எடுத்துட்டு போறது கூட எங்களுக்கு அனுமதி இல்லைல்ல. எங்க சாமானுங்க சொல்லு, நாங்க எடுத்துட்டு போறது கூட அனுமதி கொடுக்கலாம்ல. அது கூட டைம் தர மாட்டேன். நீங்க எடுங்க எடுங்க எடுங்கன்னா எப்படி சார் எடுக்க முடியும்? குழந்தைங்க எங்க உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்க. அது மேல உட்காந்து ஒரு சாப்பிட்றதுக்கு இருக்கா எங்களுக்கு? இந்த அரசாங்கம் என்னத்துக்கு அப்ப சொல்லு? விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி. Taste the Daily.